இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், நான் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க ஆல்ரெடி போதுமான அளவு தண்டனை கொடுத்துட்டீங்க. என்னைய விட்டுருங்க மச்சான். இனி இந்த ஜென்மத்துல உங்க குடும்பத்துக்கு நான் கெட்டது நினைக்கவே மாட்டேன் மச்சான். ஆமாடா, அடிச்சது போதும், என் கையும் வலிக்குது. போதும் போதும், என்னைய விட்டுருங்களேன், நான் அப்படியே ஓடி போயிடுறேன். இரு வரேன். மச்சான் வேணாம் மச்சான். மச்சான் மச்சான் என்ன பண்றிய மச்சான்? மச்சான் 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 சொன்ன கேளுங்க மச்சான். மச்சான் என்ன பண்ண போறிய? பார்த்தா தெரியலையா? இங்கேயே உன்னை வெட்டி பொலி போட்டுடலான்னு இருக்கேன். மச்சான் 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 என்ன விட்டுருங்க மச்சான். உன்னை நான் கொன்றுவேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? இப்ப அதுதான் நடக்க போகுது. இதை நான் என்னைக்கோ செஞ்சிருந்தேன்னா இப்ப என் குடும்பம் நிம்மதியாவது இருந்திருக்கும். போனா போகுதுன்னு உன்னை ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட்டேன் பாத்தியா? அதான் என் தப்பு. என்னை விட்டுருங்க மச்சான். மச்சான் உங்க கால்ல விழுந்து கேக்குற மச்சான். வேணாம் மச்சான், என்ன விட்டுருங்க. நான் என் அம்மாவை கூட்டிட்டு இப்படியே போயிடுறேன். நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கால்ல எல்லாம் விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன் மச்சான். இப்பவே கண்மணி அக்கா கிட்ட போய் நான் சொன்னதெல்லாம் போய் பெரிய மச்சான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அவன் ரெண்டு பேரையும் சேர்த்து கூட வைக்கிற மச்சான். என்னைய விட்டுருங்க மச்சான். இதுக்கு மேலே நான் உன்னை நம்பினேன்னு வச்சுக்கவேன், என்னை விட முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான். என் குடும்பத்துக்காக உன்னை பலி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நீ செத்தா மட்டும்தான் என் குடும்பம் நல்லா இருக்கும். ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன். நல்லா இருக்க முடிய. ஐயோ மச்சான்.